கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் உள்ளத்தில் கசப்பு போக வேண்டுமா? முடிவுகளை சரியாக எடுக்க தெரிகிறதா? ஒரு ஆவிக்குரியவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து விளக்கங்களை சகோதரி பிரின்சி லியோ ராகேஷ் அவர்கள் இந்த காணொளியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நபர் தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் சரியாய் நேசிப்பார். என்னால அவங்கள நேசிக்க முடியல, என்னால அவங்களிடத்து அன்பு கூற முடியல. சில பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஆசை தான் அவங்கள நேசிக்கணும், அவங்கள மன்னிக்கணும், அவங்கள மறக்கணும். உங்களால அது முடியலன்னு சொல்றீங்கல்ல. உங்களால ஏன் தெரியுமா முடியல? நீங்க இன்னும் தேவனை சரியாய் நேசிக்காதனால தான். என்னாலும் மறக்க முடியாம எங்களுக்கு துரோகம் பண்ண ஒரு சில பேர் இருக்காங்க. எனக்கும் மன்னிக்க முடியாத ஒரு சில நபர்கள் என் வாழ்க்கையில் இருந்தாங்க. என்னால அக்செப்டே பண்ண முடியாது. ஜெப அறைக்குள்ள போய் தேவ சமூகத்துல காலையில உட்கார்ந்தா அவங்க செஞ்ச காரியங்கள் எனக்கு முன்னாடி வந்து, ஏன் ஆண்டவரே, ஏன் அப்படி செஞ்சாங்க, ஏன் அப்படி நடந்தது, ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் மனுஷங்க இப்படி இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சோம், நமக்கு மட்டும் ஏன் அவங்க தீமை செய்யறாங்க, இதையே கேட்டுக்கொண்டிருப்பேன். இப்படியே என்னுடைய ஜெபங்கள் அப்படியே தள்ளி தள்ளி போகுது. சாயங்கால வேலையில ஒரு நாள், அப்ப 2 பிள்ளைகளும் இல்லை, மொட்டை மாடியில போய் சும்மா அப்படியே அங்க ஒரு கட்டில் இருக்கும், சும்மா அதில் படுத்து, ஏன்னா ஜெபிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆராதிக்க முடியல. அந்த துரோகத்தினுடைய வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே படுத்துட்டே அப்பா கிட்ட பேசிட்டே இருந்தேன். ஏன்ப்பா ஆண்டவர் சொன்னார், பிரின்சி, நீ பரலோகம் வரணும்னா இவங்களை நீ மன்னிச்சே தான் ஆகணும். வேற ஆப்ஷனே இல்லை உனக்கு. எனக்கு ஆண்டர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி எல்லாம் தரல. நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்களை நினைச்சு எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இழக்க தயாரா இல்லை. ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன், அவங்கள நான் மன்னிக்கிறேன். அன்றைக்கு நான் அவர்களை மன்னித்தேன். இந்த நாள் கூட அவங்க பேரை சொன்னாலோ அவங்களை பற்றி கேள்விப்பட்டாலோ என் மனதில் கசப்போ வெறுப்போ வைராக்கியமோ கோபமோ வருகிறதில்ல. இதற்கு கர்த்தர் சாட்சி. ஏன் தெரியுமா? எனக்கு ஆசையெல்லாம் அவர் தான். நகோமிக்கு பின்பாக போக வேண்டும் என்ற முடிவு 2 பேர் இருந்தாங்க. ஆனா ரூத் எடுத்த முடிவு, அவள் தலை கீழாக அவளுடைய வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு பெண்ணா நீங்க எழும்பி உங்க குடும்பத்துக்கு எடுக்கிற ஒரு முடிவு உங்களை உங்க வாழ்க்கையை மட்டும் தலைகீழா மாத்தாது. உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க 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 பிள்ளைங்கன்னு தலைமுறைகளின் தலையெழுத்தை மாற்ற ஒரு ரூத்தின் முடிவு போதும். ஹல்லேலூயா. எஸ், ஒரு தவறான முடிவை எடுத்து தலைமுறைகளுக்கு சாபத்தை கொண்டு வந்தால் ஏவாள். ஆமாவா இல்லைங்களா? இந்த மாசம் வர அந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும்போது எத்தனை பேர் ஏவாளை திட்டிருக்கீங்க? நான் திட்டிருக்கேன். எனக்கு திட்டு எல்லாம் இந்த அம்மாவால தான் வந்துச்சு. வேதனையோடு நான் அந்த வேதனை, அந்த அம்மா எடுத்த ஒரு முடிவு அடுத்து இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்குங்க? தலைமுறைகளுக்கு சாபங்களையும் வியாதிகளையும் வேதனைகளையும் கொடுத்திருக்கு. ஆனா இயேசு ஒரு முடிவு எடுத்தார். அல்லேலூயா. என்ன? இந்த பூமிக்கு வந்து நமக்காய் மரித்து எல்லாவற்றையும் சகித்து பொறுத்து அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நன்மையையும் மேன்மையும் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு பெண்களே, நீங்கள் ஜெபிக்கிறதோடு நிறுத்தாம முடிவுகளை சரியா எடுக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்து. உங்க சுயத்தினால் அதை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. போய் வீட்டில் நிச்சயமா பெண்கள் வாசிங்க. முடிஞ்சா முழங்கால் போட்டு வாசிக்க வேண்டிய அதிகாரம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய திருச்சபையில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் வாசிக்க வேண்டிய அதிகாரம் ரோமர் 8. ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருக்க வேண்டும், ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்க வேண்டும், ஆவிக்குரிய நடக்கை எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ளிருந்து ஜெபிப்பார், அவரை எப்படி அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அதிகாரம், இப்படி ஆவிக்குரிய சகலவற்றையும் ஒரு கிளஸ்டரா உள்ள வச்சு ரோமர் 8 கொடுத்துருக்காங்க. ஆமென். கண்டிப்பா தயவு செய்து ரோமர் 8 வாசிங்க. முதல்ல வாசிச்சா உங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். 3 முறை வாசிங்க. முடிஞ்சா 3 முறை முழங்கால்ல வாசிங்க. அல்லேலூயா. கூப்பிடுங்க, ஆவியானவரே, இந்த சிந்தை, இந்த எண்ணம், இந்த நடக்கை, இப்படிப்பட்ட ஜபம், ஆண்டவரே இவ அப்படி நான் அந்த ஜபத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? கோழி மூட்டி ஜபம்னு வச்சிருக்கேன்.
ஆண்டவரே பாருங்கப்பா என் மாமி என்ன பண்றாங்க, பாருங்கப்பா என் நாத்தனார் என்ன பண்றாங்க, பாருங்கப்பா என் புருஷன் என்ன பண்றாங்க. இப்படியே தேவ சமூகத்துல போய் என்னமோ அவருக்கு யாரையும் தெரியாத மாதிரி நீங்க தான் காமிக்கிற மாதிரி கோழி மூட்டிக்கிட்டே இருக்கிற ஜபத்தினால் சொல்றேன், அன்னால் மட்டும் போய் கோழி மூட்டி ஜபத்தை பண்ணியிருந்தாருன்னா சாமுவேல் வந்திருக்க மாட்டார். அன்னால் போய் பெனினால பத்தி குறை சொல்லல, அன்னால் போய் தனக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாய் தேவனிடத்தில் சொன்னார். நீங்க பாத்தீங்களா? அன்னால் போய் பெனினால பத்தி சொல்லிட்டு இருந்தாளா? எப்பா, பெனினால் மாற மாட்டா, அன்னால் தான் மாறணும். மாற்றங்களை கொடுக்கிற தேவன் பெனினால் இடத்தில் இல்லை. பெனினால் மாறவே மாட்டா. அவளை நினைச்சு நினைச்சு நம்ம வாழ்க்கைக்கு எடுக்கிற அவசியமே இல்லை. லீவ், அந்த பக்கம் விடுங்க பெனினால. அவ போய் உட்கார்ந்து என்ன கேட்டா, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருகிறான். அல்லேலூயா. சேஸ் பண்ணணும், சேஸ் பண்ண ஆலயத்துக்கு தான் வர்றா. ஆனா அவ போய் தொடர்ந்து போய் தேவனிடத்துல கேட்கல. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. வந்து வந்து போகிறவர்களா இருக்கிறது இல்ல. இன்றைக்கு ஒரு முடிவு. அன்னால போல தேவ சமூகத்துல இவங்க அவங்க இவங்க அவங்கலாம் இல்ல, ஆவியில ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு சரியான முடிவு தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதான் இங்க நம்ம வாசிக்கிறோம். ஆமென். இந்த ரூத் எடுத்த முடிவில் இரண்டாவது ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவ முடிவு எடுக்கிறா, அந்த முடிவில் உறுதியா இருக்கிறா. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, அவ இப்ப நம்ம பெத்லகேமுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப அவ சும்மா இல்லை. அவ எப்படி இருக்கான்னா, அவளால இயன்றதை செய்கிறவளாக இருக்கிறாள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சரியான முடிவும் முடிவில் உறுதியும். இரண்டாவது செயல்படுகிறது, இயன்றதை செய்கிறது. இரண்டாவது ஆண்டவர் நம்ம கிட்ட எப்படி எதிர்பார்க்கிறா, எல்லாமே செய்யணும்னு எதிர்பார்க்கல. நீ கோலை உயர்த்தி கடலின் மேல அடி, நான் காற்றை அனுப்புவேன். அல்லேலூயா. நீ கல்லை எடுத்து கோலியாத்தின் மேல வீசு, நான் அவனை அடிச்சு கீழே தள்ளுவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எப்பவுமே பைபிள் முழுசுமே நீங்க பண்ணுங்க அப்படின்னு உங்களை நடுவுல விட்டுட்டு போகிற ஒரு தெய்வன். நிறைய பேர் பார்த்திருக்கேன், வாலிப பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க, கூடவே இருப்பாங்க. அப்படியே பிசாசு எப்படி தெரியுமா, எப்பவுமே கிரேவிங்ஸ்ன்ற வேர்டிங் எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆசை, கிரேவிங்ஸ். இப்போ உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும்னா, அந்த பிள்ளைத்தாச்சி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாங்காய் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பெண்களுக்கு வந்து ஒவ்வொன்று, அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது ஒவ்வொன்று சாப்பிடணும்னு யோசிப்பாங்க. அதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிட் ஹேஸ் கிரேவிங்ஸ். அதுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு குடிவெறி நாவி வந்தால் அந்த குடிவெறி நாவி என்ன பண்ண, குடிக்க உங்களை என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா? அந்த கிரேவிங்ஸ் வரும்போது அந்த பிள்ளைத்தாட்சி பெண் அதை சாப்பிட்டே ஆகணும், நோ மேட்டர் வாட். நான் பார்த்துருக்கிறேன் சில பெண்கள்லாம் அந்த ப்ரெக்னன்சி டைம் வந்து அந்த மாங்காவை கொண்டு வந்து இடிச்சு உப்பை போட்டு காரத்தை போட்டு அதை மனுஷன் வாயில் வைக்க முடியாது, ஆனால் அவங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கிரேவிங்ஸ். இந்த ஸ்பிரிட் எப்படின்னா, நமக்கு அந்த ஆவியை அனுமதிச்சா அது நமக்குள்ள வந்து அதோடைய கிரேவிங்ஸை நிறைவேற்றி வேலை முடிச்சோன்னே நம்மளை விட்டு போயிடும். உங்களுக்கு நான் சொல்றது உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. வரும், அது என்ன செய்யணுமோ இதை பாரு இதை பாருன்னு பார்க்க வைக்கும். 1 மணி நேரம் நீங்க பார்த்து முடிச்ச உடனே அது தன்னை திருப்தி ஆக்கணும்னு வெளியே போயிடும் உங்களை விட்டு. இப்ப அது வெளியே போன உடனே நீங்க அப்படியே நிப்பீங்க நடுரு. இப்ப என்ன யோசிப்பீங்க? ஏன் நம்ம பார்த்தோம், ஏன் நம்ம செஞ்சோம், ஏன் நம்ம சாப்பிட்டோம், ஏன் நம்ம. இப்ப புரியுதா உங்களுக்கு? இதுதான் பிசாசு வந்து அவன் திட்டங்களை நிறைவேற்றி அந்த திட்டம் முடிந்தோட நம்மளை விட்டு போயிடுவான். போயிட்டு பக்கத்துல நின்னுப்பான், போயிட மாட்டான் நம்மளை விட்டு தூரம். பக்கத்துல நின்றுட்டு, பாத்தியா நீ இப்படி செஞ்சல, இயேசு உன்னை அடிக்க போறார், நீ இயேசு விட்டு எப்படி ஒரு தந்திரம் பார்த்தீங்களா? அவன் தந்திரங்கள் புரிஞ்சா நீங்க பிசாசை ஈஸியா ஜெயிச்சிடலாம். உள்ள வந்து அவன் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லும்போது நீ பண்ணுவ, பண்ணி முடிச்ச உடனே என்னை விட்டுட்டு போயிடுவ. அந்த நிறைய கிறிஸ்தவர்கள் குற்ற உணர்ச்சியிலே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. ஏன்? நம்ம செஞ்சுட்டோம். என்கிட்ட சில பெண்கள் பேசும்போது ஒரு தவறை செஞ்சிருப்பாங்க, அக்கா அந்த தவறை செஞ்சுட்டேன், அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரவே முடியாது. இல்ல பரவாயில்ல, கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார், கர்த்தர் உன்னை தூக்குவார், என்ன சொன்னாலும் ஏன் செஞ்சோம் தெரியல, அப்ப எப்படி செஞ்சோனே அது. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா?
அப்படி வந்து உன்னை செய்ய வச்சுட்டு உங்களை அப்படியே நெருக்கதியாக விட்டுட்டு போகிற தேவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்க கூடவே இருப்பேன்னு கர்த்தர் சொல்றேன். யாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் அவர் உங்களை விட்டுட்டு போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்த அம்மா அங்க வசம் இயன்றதை செய்யணும். என்ன செய்யணும்? உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை செஞ்சீங்கன்னா ரெஸ்ட். இப்ப நமக்கு மோசேயின் தாயாகிய அந்த அம்மா பேர் ஜோக்கபெத் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இந்த யோசபெத் அவங்கள எங்களுக்கு தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, சாரி. ஜோக்கபெத்தை நம்ம வாசிக்கும் போது இப்ப எல்லா பிள்ளைகளும் நதியில தூக்கி போடணும் அப்படிதானே கட்டளை கொடுத்தான் பார்வோன். இந்த கட்டளையை கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? நதியில தூக்கி போடுறாங்க. போட்டாங்களா இல்லையா? இந்த அம்மாவும் நதியில தான் தூக்கி போட்டாங்க. ஆனா ஒரு கூடையை செஞ்சு போட்டாங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நம்ம கைக்குள்ளே வைக்க முடியுமா? கொஞ்ச நாள் தான் கையிலே இருக்கும். அடுத்து அதுக்கு ஒரு ரெக்கை பறக்கும். ஸ்கூலுக்கு போகும், அங்க போகும், இங்க போகும், பறக்கும் பிள்ளைங்க. எல்லா பிள்ளைகளை போல நம்மளும் உலகத்துல என்ன பண்ணி தான் ஆகணும்? ஒரு 3 மாசம் ஒளிச்சு வைக்கலாம், அவ்வளவுதான். குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். ஆனா அதுக்கப்புறம் we have to put them, நம்ம வந்து உலகத்துக்குள்ள அனுப்பணும். ஆனா இந்த அம்மா கிட்ட நம்ம வாசிக்கிறோம், அவளால என்ன முடிஞ்சதுன்னா, ஜோக்கபெத்தால என்ன முடிஞ்சதுன்னா, நாணர் பெட்டி ஒன்றை செய்து அதுல கீழ் பூசுறதுனா என்னன்னா வாட்டர் ப்ரூஃப். பார்த்துருக்கீங்களா? இப்ப எல்லாமே ஃபோன் வாட்டர் ப்ரூஃப். தார் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது கீழ் பூசுவாங்க. அதை நோவா தான் பண்ணியிருக்கிறார். நோவா கீழ் பூசி இருக்கிறார். அப்படின்னா தண்ணி உள்ள வராதபடி அதை கீழ் பூசி ஒரு கூடையை அழகா செய்து அதை கீழ் பூசி அதுக்குள்ள பிள்ளைய வச்சு என்ன பண்ணிட்டா? ஜோக்கபெத் அவ்வளோ பண்ணா போதும். கரெக்டா யார? பார்வோன் குமாரத்திய குளிக்க கொண்டு வர்றதும், அவ கரெக்டா அந்த நதியில இருக்கும்போது அந்த கூடை அலைகள்ல வந்து அப்படியே அவக்கு முன்னாடி நிக்கிறதும், அதை திறந்து பார்க்கும்போது இது எபிரேய பிள்ளைன்னு தான் தெரிஞ்சும் அந்த பிள்ளையின் மேல் ஒரு அன்பை வைக்கிறதும் கர்த்தருடைய வேலை. பேரண்டிங் இஸ் நாட் ஒன்லி அபவுட் யூ. இது ஒரு பார்ட்னர்ஷிப் ஒர்க். உங்களால இயன்றதை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் எஞ்சியதை அவர் செய்வார். அல்லேலூயா. அவளால என்ன முடிஞ்சதுன்னா கதிர் பொறுக்கத்தான் முடியுமே தவிர அவளால எதுவும் செய்ய முடியாது. கதிர் பொறுக்கணும்னு அவளால இயன்றதை அவள் செய்யும் போது அவள் போவாசின் கண்களில் படுறான். அதுக்கப்புறம் கர்த்தர் ஆர்கஸ்ட்ரேட் பண்றாரு. அந்த ஸ்டோரி எப்படி போகுது பாருங்க. அப்படியே போய் வந்தா ஒரு நாள் போவாசின் மனை. உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? ஹல்லேலூயா. முடிவுகளை எடுக்கிறது ஒரு பகுதி, உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆர்க்க சுமந்துட்டு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு காலை வைக்கணும் ஆசாரியர்கள். அல்லேலூயா. கால் வச்சாதான் பிளக்கும். சுமந்து கொண்டு காலை வைக்காத வரைக்கும் அது பிளக்காது. யோர்தானை பார்த்து பயந்துட்டு ஐயோ எப்படி வைக்கிறது, எப்படி நடக்கும் அப்படின்லாம் இல்லை. காலை வைக்கணும். நான் சொன்னா காலை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களால் இயன்றதை நீங்க செய்யணும். உங்க பார்ட்டை நீங்க செய்யாம கர்த்தரிடத்துல பார்க்கவே முடியாது. கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நீங்க என்ன செய்தீங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா உங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தாளந்துகளை, கிருபைகளை. 2வது ரூத் செஞ்ச அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? தன்னால இயன்றதை அவ செய்கிறார்.